அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளும் கூட ஆண்டவர் ஒரு சில வாசகங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி சப்பா. இந்த நாளும் கூட சப்பா அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். இன்றைய நாளும் கூட நம் நினிவே பட்டணத்திலே நாம் யாரும் அறிந்த எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கதை ஒரு நிகழ்ச்சி குறித்து தான் நான் உங்களோட பேச வருகிறேன். நாம் எல்லோரும் இந்த நினிவே பட்டணத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் மூலமாக வெளிப்படுத்தின யோனாவுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை குறித்து நாம் அதை குறித்து தான் நாம் இப்போது தியானிக்க இருக்கிறோம். அந்த தியானம் இப்போது நடக்கின்ற சூழ்நிலையும் ஒன்று போகும்படியாக ஆண்டவர் உங்களோடு நான் பேசும்படியாக ஆண்டவர் ஏன காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இதில் நாம் எடுத்து வாசிப்போம். யோனா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அங்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இல்லை, யோனா பார்த்தீங்கன்னா அந்த நினிவே பட்டணத்தை குறித்து அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கார். அந்த நினிவே பட்டணத்தின் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த யோனா முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அங்கே போயிட்டு ஆண்டவருடைய சொன்ன அந்த பிரசங்கத்தை அவங்க போய் பிரசங்கத்துக்கு என்ன பண்ணுறான், அவன் பயந்து என்ன பண்ணுறான், அந்த ஊருக்கு போகாமல் அவன் வேற ஊருக்கு போக என்ன பண்ணுறான், பிரயாசப்படுறான். அதில் பார்த்தீங்கன்னா யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷிக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷிக்கு போக கப்பல் ஏறினான் என்று சொல்லி நம்ம இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன, ஆனால் இந்த யோனா செய்யக்கூடிய காரியங்கள் என்னன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அநேக ஊழியம் நம்ம செய்கிறோம். நம்ம ஊழியங்கள் நம்ம எப்படி செய்கிறவர்களாக இருக்கிறோம், நம்ம ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் குறித்து செய்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை நம்மளுடைய மன விருப்பத்தின் செய்கிற காரியங்களாக நம்ம இருக்கிறோமான்னு நம்ம சிந்திக்கணும். இப்போ ஆண்டவருடைய சொல்ல கேட்காம அவரை மதிக்காமல் அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், வேற ஒரு தேசத்துக்கு நம்ம போகிறான். யோனா பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த கப்பலில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கடலில் வெறும் காற்று அலைகள்லாம் என்ன ஆகுது, அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போது என்ன பண்ணுறான், யோனா என்ன பண்ணுறான், அங்கே யோனா அவங்களோட என்ன பண்ணுறான் இருக்கும்போது அவங்க மற்ற எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணோம், எதனால் இது மாதிரி காற்று கொந்தளிப்பு, எதனால் இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க. அப்போது எல்லாரும் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம சீட்டு போட்டு பார்க்கலாம், நம்ம சீட்டு போட்டு பார்த்தா நம்மளுடைய யார் பாவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பலில் பிரயாணப்பட்டு போகிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பேர் எழுதி சீட்டு போட்டு பார்க்குறாங்க. சீட்டு போட்டு பார்க்கும்போது அப்போ என்னப்பா யார் பேர் வருது, யோனாவுடைய பேர் வருது. அப்போ யோனா தன்னுடைய குற்றத்தை அப்போ என்ன பண்ணுறான், அந்த இடத்துல ஒத்துக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, தூக்கி சமுத்திரத்திலே போடுங்க அப்படின்னு. இந்த இடத்துல ஆண்டவருடைய ஒரு சில என்ன பண்ணணும், ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம எல்லாருமே பார்க்கணும். ஆண்டவருடைய கீழ்ப்படியாமல் நம்ம நடக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போகிறதில்ல, வெறுப்பது கிடையாது. அதை பற்றி தான் நம்ம பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, யோனாவை தூக்கி என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் தூக்கி போட்டுடுறாங்க. அப்போ யோனா தண்ணியில் தூக்கி போட்ட உடனே என்ன பண்ணுறதில்ல, அவன் மூழ்கி இறந்து போகலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை தூக்கி தண்ணியில் போட்டவனுடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் அதில் என்ன பண்ணுறாரு, ஒரு மீனை என்ன ஏற்படுத்துகிறார். யோனா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். அப்போது ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் நம்மளுடைய பேச்சு கேட்கல, ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியாக இருக்கிறோன்றதோடனே ஆண்டவர் நம்ம வெறுத்து விலகி விடலை, நம்மளை இது பண்ண விடல. அப்போ நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம கெட்ட வழியில் நம்ம போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நல்வழிக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறாரு, சில
சில என்ன சொல்கிறது, சில கஷ்டங்கள், சில வேதனைகள் என்ன பண்ணுறோம் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறோம் அனுமதிக்கிறத நம்ம இதில் பார்க்கணும். யோனா எழுதின அதிகாரம் 2:3 2ஆம் அதிகாரம் 3:6 நம்ம வாசிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, அவன் வந்து அந்த மீன் வயிற்றில் இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுறான், ஆண்டவர் நோக்கி அவன் என்ன பண்ணுறான், ப்ரே பண்ணுறான். சமுத்திரத்தின் அப்போ அந்த இடத்துல அவன் சொல்கிறான், சமுத்திரத்தின் நடுமையாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்கள் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்து, ஆனாலும் என் தேவனாய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பிவிட்டீர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஜபத்தை நம்ம பார்ப்போம். யோனா இந்த மீன் வயிற்றிலே இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி அவன் என்ன பண்ணுறான், தியானிக்கிறான். அப்போ என்ன பண்ணுறான், அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறான், ஆண்டவர் என்ன பண்ணுறான், அவனை மறுபடியும் அந்த தேசத்துக்கு வந்து போய் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரை ஓரத்தில் அந்த மீன் என்ன பண்ணுறது போய் அவனை உமிழ்ந்த உடனே மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த நினிவே பட்டணத்தை குறித்து என்ன பண்ணுறான், நினிவே பட்டணத்தை குறித்து அவருக்கு உணர்த்துறாரு. மறுபடியும் என்ன பண்ணுறான், மறுபடியும் கிளம்பி நினிவேக்கு உறுத்தக்கூடிய காரியங்களை குறித்து என்ன பண்ணுறான், அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, யோனா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 பார்த்தீங்கன்னா, யோனா நகரத்திலே பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்த்துப்பட்டு போகும் என்று கூறினான்னு சொல்லிட்டு நம்ம இதில் வாசிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறான், அந்த தேசத்தில் அந்த தேசத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க பண்ணின பாவங்களை குறித்து அந்த இடத்துல என்ன பண்ணுறான், மக்களுக்கு என்ன பண்ணுறான், பிரசங்கிக்கிறான். உடனே அந்த மக்களுடைய சூழ்நிலை இவங்க இது மாதிரி பிரசங்கிக்கும் போது அந்த நினிவே மக்களுடைய அதிகாரிகள், அப்புறம் அங்கே வசிக்கக்கூடிய மக்கள், அவங்களோட மிருக ஜீவங்கள்லாம் வந்து நம்ம வந்து அவர் சொன்ன அந்த காரியத்தை விட்டு அவர்கள் எப்படி இருந்தார்கள் நம்ம என்ன பண்ணுறோம் வாசிக்கிறோம். அதே யோனா எழுதின புஸ்தகம் வசனங்கள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5-10 வரைக்கும் நம்ம அதில் வாசித்தோம்னா, அப்பொழுது நினிவேலில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேலெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி ஒருத்த சத்தமாய் கூப்பிடுவோம், அவர் தம் கொள்ளாத வழியையும் தம் கைகளிலுள்ள கொடுமையை விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களின் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்தார். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோம், அப்போ நினிவே பட்டணத்தில் அந்த நினிவே பட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நகரமாக இருந்தது அந்த காலத்தில். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நினிவே பட்டணத்தில் கர்த்தருக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள் என்ன பண்ணுறான், தீர்க்க தரிசனம் மூலமாக என்ன பண்ணுறது, அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறது, உரைக்கப்படுது. அப்போ தீர்க்க தரிசனமாக மக்களுக்கு உரைக்கப்படும் போது அந்த தீர்க்க தரிசனத்தில் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நம்மளுடைய தேசத்தை அழிக்கும்படியாக ஆண்டவருக்கு மாதிரி சுத்தம் வைத்திருக்கிறார் என்று என்ன பண்ணுறாங்க, தான் தேசத்திலே நடக்கக்கூடிய தான் செய்கிற பாவங்கள், தான் செய்கிற கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, விட்டு மனம் திரும்பி தன்னை தான் வெறுத்து
அதாவது தான் மட்டும் அல்லாமல், அதாவது அவர்கள் வளர்க்கக்கூடிய பிராணிகள் முதல் கொண்டு என்ன பண்ணுறது, ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுறது, இந்த இடத்துல வந்து வேண்டுதல் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைய நாளில் கூட நம்மளோட தேசத்தில் நம்மளுடைய பல தேசங்களில் கூட என்ன பண்ணியிருக்கு, இந்த ஒரு கொடிய நோயானது என்ன பண்ணியிருக்கு இப்போ சூழ்ந்து. இப்போ அநேகர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கொடிய நோயினால் என்ன பண்ணியிருக்காங்க, அநேகர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மதிச்சிருக்காங்க. இந்த நேரத்திலும் கூட நாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய பாவங்களை நம்ம உணர்ந்தவர்களாய் நம்மளுடைய தேசத்திலே நம்ம செய்கிற காரியங்களுக்காக நாம் என்ன பண்ணணும், ஆண்டவரை நோக்கி நம்ம அதற்காக நம்ம பாடப்பட்டு ஜெபிப்போமானால் நம்மளுடைய தேசத்திலே வந்திருக்கிற அந்த இந்த நோயிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருமே என்ன பண்ணலாம், நோயிலிருந்து நம்ம வந்து காப்பாற்றி வாழ நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக கிருபை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மக்களை பார்த்துட்டா, இப்போ வந்து யோனா என்ன பண்ணிட்டான், எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இந்த நினிவே பட்டணம் வந்து எப்படி அழியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, மலையின் மேலே என்ன பண்ண ஏறி உட்காந்துன்னு இருக்கான். அப்போ அவங்க வந்து ரொம்ப ஒரு இணல் இல்லை, அவனை தங்குறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறான், அப்போ அந்த இடத்துல அந்த ஆண்டு நோக்கி என்ன பண்ணுறான், அப்படியே பண்ணுறான். இவனுடைய நோக்கம் வந்து அந்த நினிவே அழிவுறதே அவன் பார்த்துட்டு போகணும். அப்போ உடனே வந்து அந்த நினிவே அழிவுறதுக்கு அவங்க அழிவுறதை வந்து பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்கான். நேரம் நெருங்கிட்டே வருது. அந்த காரியங்கள் கொடுத்து ஆச்சரியப்பட்டு என்ன நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான். அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ உடனே அவனுக்கு நிழல் தரக்கூடிய மாதிரி ஒரு ஆமனுக்கு ஒரு செடி வந்து என்ன பண்ணுது, அந்த இடத்துல வளரப்படுகிறது. அப்புறம் வந்து பாருங்க, யோனா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 நம்ம பார்க்கும்போது, பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்கிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிலையில் உட்கார்ந்து இருந்தால் நம்ம பார்த்துக்கணும். அப்போ அவன் வந்து இந்த தேசம் வந்து எப்படி அழியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம வந்து பிரசங்கிட்டுட்டோம், நம்ம தீர்க்கதரிசினால காரியங்கள் நம்ம வந்து ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ அதனால் அந்த தீர்க்கதரிசி காரியங்கள் வந்து என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. ஆனால் தீர்க்கதரிசனம் எதுக்காக குறிக்கப்படுகிறது என்று நம்ம வந்து என்ன பண்ணணும், விளங்கிக்கணும். மொத்தம் 2 தீர்க்கதரிசனம், ஒன்று வந்து நிறைவேற்ற தற்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது, இன்னொன்று வந்து எச்சரிக்கையின் தீர்க்கதரிசனம் இருக்குது. நிறைவேற்ற தற்கக்கூடியதுன்னா இந்த காரியங்கள் இந்த சூழ்நிலைகளில் கண்டிப்பாக அந்த இடத்துல நிறைவேறி ஆக வேண்டியது இருக்கும்போது அது கண்டிப்பாக நிறைவேறும். அதை குறித்து நம்ம பார்க்குறோம்னா, ஆண்டவர் வந்து நமக்காக மானிடராக பிறந்து நம்மளுடைய பாடுகளுக்காக சிலுவையில் இருந்து மறுபடியும் அடக்கம் செய்து மறுபடியும் உயிர் தந்தார் நமக்காக. இதை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து தீர்க்கதரிசனால வந்து பண்ணால் உரைக்கப்பட்ட ஒரு காரியங்கள், இது நிறைவேறக்கூடிய காரியங்கள். அதனால என்ன பண்ணியிருக்கு, நிறைவேறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த பட்டணத்தை குறித்து சொல்கிறார். இந்த பட்டணத்துக்கு போப்பா, இந்த பட்டணத்தில் அநேகர் என்ன பண்ணுறாங்க, பாவங்கள் செய்கிறாங்க. இந்த பாவத்தை குறித்து நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ண பிரசங்கம் பண்ணி இந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன்னு சொல்லுப்பாடின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். அப்போ அவன் என்ன பண்ணுறான், நம்ம தீர்க்கதரிசி மூலமாக நான் சொன்ன காரியங்கள் நிறைவேறும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவனும் என்ன பண்ணுறான், ஒரு மலையிலேயே அந்த கீழே அந்த தேசத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு கடந்து போய் அந்த தேசத்தை தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த தேசம் முழுவதும் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து குடிசை போட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்போ வந்து என்ன இது மாதிரி நடக்கவே இல்லையே, இன்னும் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அப்போது வந்து அந்த கூடாரத்தில் வந்து அவனுக்கு சரியான ஒரு நிழல் இல்லாத சூழ்நிலை என்னவோ தெரியல. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, ஒரு ஆமணக்கு சென்னையை வந்து என்ன பண்ணுறாரு, நல்லா வளர செய்கிறாரு. அந்த ஒரே நாளில் அந்த ஆமணக்கு சென்னை நல்லா வளர்ந்து அவனுக்கு நிழல் தருது. மறுபடியும் என்ன பண்ணுது, அந்த ஆமணக்கு செடியில் வந்து பார்த்திங்கன்னா வாசிப்போம். யோனா எழுதின 4ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது, யோனாவனுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனுடைய மடிவுக்கு நீங்களாகவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கு மேல் யோனாவும் சந்தோஷப்பட்டான். அப்போ என்ன பண்ணுறான், அந்த டைமில் அவன் வெயிலில் உட்காந்துட்டு இருக்கான். தனக்கு ஒரு நிழல் தர்ற அந்த செடியை கொடுத்து அண்ணன் என்ன பண்ணுறான், சந்தோஷப்படுறான். இந்த செடி உடனே வாழ்ந்து எனக்கு நிழல் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அந்த இன்னும் நம்ம வாசிச்சுட்டே வந்தோம்னா அந்த செடியை வந்து பண்ணுறாரு, ஒரு பூச்சியை அனுப்பி அந்த பூச்சியை வந்து என்ன பண்ணுறாரு, அந்த செடியை சுத்தமாக அழிச்சு கூட ஆண்டவர் இது பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் வருது, அது சுத்தமாகவே இல்லாமல் போகும். அப்போ அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஆமணக்கு செடியை குறித்து என்ன பண்ணுறான், ஆண்டவர் நோக்கி என்ன பண்ணுறான், அவன் ப்ரே பண்ணுறான். என்ன ஒரு நல்ல செடி ஒன்று நல்லா வளர்ந்துச்சு, உடனே என்ன ஆயிடுச்சு, அது வந்து இது மாதிரி ஆயிடுச்சு, பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமணக்கு செடிக்காக யார் பரிதாபப்படுறான், அந்த யோனா பரிதாபப்படுறான். அப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்கிறாரு, அதாவது உனக்கு ஒரு நாளில் அந்த நல்லா ஓங்கி வளர்ந்த அந்த செடியை குறித்து நீ
கவலைப்படுகிறியே, ஆனால் என்னுடைய மக்கள் இத்தனை பேர் வந்து இங்கே இருக்கிறாங்களே, தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவர்கள் மனம் திரும்பி வாழ அவர்கள் பேசப்படுறார்களே, அவர்கள் வாழ நான் என்ன பண்ணணும், கிருபையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இதில் நம்ம பார்க்கணும். அதில் வந்து லாஸ்ட்டில் பார்க்கும்போது வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,26,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாக நினைவுக்காக நான் பரிதாபம் இருப்பேனோ என்றார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது நம்மளோட தேசத்தில் நம்ம அநேகர் ஒரு சிலர் சொல்லலாம், ஏன்னா நீங்கள்லாம் இப்படிலாம் கும்பிடுறீங்க, ஆனால் தேசத்தில் வந்து இது மாதிரிலாம் ஆகுது எப்படி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம ஒரு சிந்தித்து நம்ம உணர்வுகளாக இருக்கணும். நம்ம தேசத்தில் நம்ம எப்பேற்பட்ட என்னென்ன பாவங்கள்லாம் செய்துட்டு இருக்கோம், என்னென்ன பாவங்கள்லாம் இப்போ இருக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணணும், சிந்திக்கிறவர்களாக இருக்கணும். இப்போது நம்ம அரசாங்கமே சொல்லுது, அதாவது நம்ம இந்த குடியினால தான் நம்ம இந்த அரசாங்கமே நடக்குது, ஒரு பெரும்பாதியான ஒரு தொகை வந்து இந்த குடிக்கிறதுனால தான் வருதுன்னு சொல்லி என்ன பண்ணுறது இப்போ தமிழகத்தில் வந்து சொல்கிறாங்க. தேசத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைகோர்ட்டில் கூட என்ன பண்ணுறாங்க, இதுக்கு ஆதரவாக தான் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. நம்ம எது மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த தேசம் இப்போ வந்து வாழ்ந்து கொண்டு இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ அந்த 40 நாள் லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா அநேகர் வந்து என்ன பண்ண முடியும், குடிக்காமல் நம்மளால் வாழ முடியும். அநேகர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்திருப்பாங்க. அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் பீரியடில் கிடைக்கல, ஆனால் அந்த டைமில் கூட என்ன பண்ணுறாரு, நம்ம அதெல்லாம் விட்டு நம்ம வாழ்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய பேருக்கு வந்து உணர்த்திருக்கிறாரு. இந்த லாக்டவுன் பீரியடில் கூட ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் வந்து என்ன பண்ணுறதுல திருந்துறது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 50 பேர்னாலும் என்ன பண்ணுறாங்க, எப்படினாலும் திருந்துடுறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அநேக பாவங்கள்லேருந்து ஒரு மாற்றுதல் உருவாக தான் நம்ம வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி ஒரு நோய்களோ ஒரு அழிவு என்ன பண்ணுறது நம்ம தேசத்தில் வந்து கட்டளையிடுகிறார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்துவ நாடுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் அந்த கிறிஸ்துவ நாட்டில் கூட அநேக தவறுகள் செய்கிறது, ஓரின சேர்க்கை, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் அநேகத்தை குறித்து கூட நம்ம பார்க்கணும். இப்போது அந்த இடத்துல கூட அந்த நாட்டின் தலைவர் என்ன பண்ணுறாரு, தன் தேசத்தில் நடக்கிற அந்த பாவங்களுக்காக அவங்க என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு நம்ம ஜெபிக்கிறத நம்ம இப்போ கண்கூட பார்க்கணும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தேசத்தில் நடக்கிற அந்த பாவங்களுக்காக நம்ம ஜெபித்து போனால் அந்த பாவங்கள் நம்ம தேசத்திலிருந்து என்ன பண்ணுறோம், அகன்று போக நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். அதுவும் இல்லாத நம்மளுடைய தேவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தவறான ஒரு காரியத்துக்கு போகணும்னா அந்த தவறுலேருந்து நல்வழிக்கு நம்ம எப்படி வரணும் அப்படின்னு தான் ஆண்டவர் பார்ப்பார். அப்போ ஒரு சில நம்ம தவறான ஒரு பாதையில் நம்ம போகும்போது நல்வழி கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் சில வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறார். அதனால தான் நம்ம அது மாதிரி அந்த வேதனைகள், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நான் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறேன்னா சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் மறந்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து தான் போகிறோம். அந்த சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சோகம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது. அப்போ என்ன பண்ணுறான் ஆண்டவர், என்ன ஆண்டவர் இது மாதிரி சோகம் ஆயிடுச்சு. அப்போ தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் தேடுறவங்களாக நம்ம இருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், துன்பத்திலையும் சரி சந்தோஷத்துலையும் சரி எல்லாத்துலேயும் நம்ம ஆண்டவர்களை நம்ம என்ன பண்ணணும், தேடுறவர்களாக நம்ம இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், அதனால நம்ம வந்து ஆண்டவரை தேடணும்னு அவசியம் இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை நம்ம தேடுகிறவர்களாக நம்ம இருக்கணும். இன்னும் கூட நிறைய இந்த வேதத்தில் கூட நம்ம நிறைய காரியங்கள் கொடுத்துன்னு கூட நம்ம பார்க்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா தாவீது ராஜா கூட ஒரு இடத்துல கூட தவறு செய்யலாம். அப்போ தவறு செய்யும்போது தீர்க்கதரிசி மூலயமா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த தேசத்தில் வந்து நான் அது மாதிரி வந்து ஒரு வாதியை அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது கூட அவன் என்ன பண்ணுறான், அந்த தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு, தன் தேசத்தின் மக்களுக்காக ஆண்டவரே நான் செய்த தவறுக்காக என் தேசத்தின் மக்களை நீர் என்ன பண்ணுங்க, தண்டிக்காதீங்க, எந்த தண்டனை செய்வதாக இருந்தாலும் எனக்கு தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல வந்து ஒரு ஜபம் செய்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் வேதத்தில். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஜபத்தை கேட்டு கூட நம்ம அந்த வாதையை வந்து அவர் வந்து அந்த தேசத்தில் வந்து கட்டளையிடாமல் அந்த தேசத்தை பாதுகாக்க ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் கிருபை செய்கிறார். அதனால் நம்மளோட தேசத்தில் நம்ம இது மாதிரி ஒரு கொள்ளை நோய்கள், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிற தருணத்தில் நமக்கு இது மாதிரி வர்ற வேதனைகள் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நமக்கு ஒரு வாழ்வில் நமக்கு ஒரு கஷ்டம் வருது, நான் இல்லை ஆண்டவருக்கு நான் எந்த ஒரு தப்புமே செய்யலையே, எனக்கு ஏன் வந்து இது மாதிரி தவறுகள்லாம் வருது அப்படின்னா, நீங்கள்
நீங்கள் செய்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்கள் செய்கிறது அதாவது நம் மனுஷனோட பார்வையில் வந்து அது நல்லதாக இருந்தாலும் அந்த கர்த்தருடைய பார்வையில் அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு தான் ஆண்டவர் பார்ப்பாரு. அப்போ இந்த மாதிரி சில நேரங்களில் நமக்கு என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி ஒரு வேதனைகள் வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த வேதனை நேரத்திலும் கூட நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கிறவர்களா இருந்தால் அந்த வேதனையை நம்ம வந்து கடந்து ஆண்டவரோடு நாம் இணைந்து நல்வழியில் நம் பிரயாணப்பட்டு செல்ல ஆண்டவர் நம்மளோடு இருக்க நமக்கு கிருபை பாராட்டுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. பாடுவோம் சேர்ந்து. உமக்கு பிரியமானதை செய்ய